எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மிருதங்காரரு நல்லா இருக்கீங்களா? என்ன ஆள் ஒரு மாதிரி கும்முன்னு தெரியுறீல? மணி வந்தோன்னு எங்களை விசாரிக்கிறிய, நீ சுகமா இருக்கியா? நீங்க நினைச்சா நான் நினைச்சா சுகமா இருக்கலாம். அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பாப்பா எங்க கிளம்பிட்ட? உட்காரு, உட்காந்து நடத்த பாரு. ஆமா உட்காரு, போத்திக்கோ, குளிரும் போத்திக்கோ. விரிச்சு போத்துவாங்களா மடிச்சு போத்துவாங்களா? ஓகே ஓகே. அப்படி போத்திக்க போத்திக்க போத்திக்க. அதான் வேலைக்கு போகணும், அதனால போவோம். அப்புறம் மைக் செட்டுக்காரரு சாப்பிட்டீங்களா? நான்லாம் கேட்குறேன்ல, நீங்க சாப்பிட்டீங்களான்னு என்னை கேட்குறீங்களா? சாப்பிட்டேனா? நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. ஆள் பார்க்க விஜயகாந்த் மாதிரியே இருக்கீங்களே. என்ன சாப்பிட்டீங்க? கட்டிங் சாப்பிட்டாரா? சார் அப்படி சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். அந்த வேலைக்கு போவோம். போறியா கூட்டத்துல வேற யாரு பிள்ளையும் தூக்கிட்டு போறியா? நீ பாட்டுல அப்படி சொல்லி விடுற. இல்ல கேட்டுக்க வேண்டியதா? இப்பெல்லாம் நம்ப முடியலப்பா. மாத்தி பிள்ளைய வெளியே தூக்கிட்டு போயிடாத. அம்மா பிள்ளைகளை பத்திரமா போய் தூங்க போட்டு வர்றியா என்ன? அதுவும் தூங்க போகுது. ஆமா, என்னத்தை பார்த்து கிழிச்சு என்னத்தை? ஏன் இல்ல பிள்ளைய தூக்கிட்டு போனா அடுத்த ஆளு பிள்ளைய தூக்கிட்டு போயிடாதமான்னு சொல்றேன். ஆமா ராசா, இதுல இன்னர் கைன் வை. தம்பி உன் குஞ்சுக்கு 4 முத்தம் கூட கொடுக்குற, இதுல இன்னர் கைன் வை. மாமா 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 ஏமா 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 தாலி கட்டு முன்னே கை மேல படலாமா? பெத்தவங்க செஞ்ச புண்ணியனா
ஏமா மணிமேகலை இங்கே வா, கை கொடு, இங்கே வா. உண்மையிலே வீட்டில் பெத்த சொல்ல கூட பிள்ளை இருக்குல்ல, பிள்ளை ஆமா அது சொல்றது கேட்க மாட்டேங்குது. சரி ஓ உடம்பு நீ சொல்றதெல்லாம் கேட்குதே, என்ன போட்டு வளர்க்குறதுக்கு? நம்ம சொல்றத உடம்பு கேட்கலைன்னு வச்சுக்கோங்க, வியாதி இல்ல. நீ சொல்றது உடம்பு சொல்றத நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா வியாதி அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆஸ்பத்திரிக்கா காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். மேல என்ன உரம் போடுற, கீழே என்ன உரம் போடுற? மேல ஊரியா போடுறேன், கீழே சூரியாவை போடுறேன். வேலையை பாரியா, எரிச்ச மசுரை கிளப்பிக்கிட்டு இப்பெல்லாம் போடுறது இல்லப்பா. அண்ணே வேணும்ப்பா, பேசாம இருங்க, யாபகப்படுத்தாம. அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு என்ன போன வருஷம் நேர்த்தி கடனா நாடகம் வச்சா முன்னாடி வந்து படுக்கிறோம்னு நேர்த்தி கடனா என் சாமி. ஏப்பா கருப்பு, எந்திரிச்சு உட்காரு. எந்திரிப்பியா எந்திரிக்க மாட்டியா? இங்கே பாரு, நான் மித்த டான்ஸ் மாதிரிலாம் கிடையாது, விழுந்து கடிச்சு விடுவேன். எந்திரிச்சு உட்காரு. இந்தமா அன்னை கடிச்சியல்ல ஒரு ஊர்ல எங்க வாய்க்குள்ள வச்சிருக்கே, துப்பிட்டியா? இல்ல, ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன். வேலையை பாரியா. நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். கூப்பிடுவோம். ஏறினாங்க ஏறினாங்க மாமா செல்ல உன்னையெல்லாம் விஜயகாந்த் மாதிரி இருக்காருன்னு சொன்னேன். அவரெல்லாம் போயிட்டாரு. நீ இருப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏத்து. ஏத்தலைனாத்தான் பிரச்சனை. ஏத்து ஏத்து, இன்னர் கைன்னு ஏத்து. ஹலோ ஹலோ, அவுட்ரு போதிரி செல்லம். பாக்ஸ் பாக்ஸ் கை பாக்ஸ் இன்னர் ஏத்து. ஏத்துரி செல்லம், மெல்ல மெல்ல ஏத்து. முத கல்யாணம் ஆகையில தெரியாம தான் செய்வோம், அடுத்த நாள் பழகி செஞ்சுறது இல்லையா? அது மாதிரிதான் பழகி. இந்த காசை வாங்குறது, லோனை கட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு எப்பப்பப்பப்பா. நம்ம போறோமோ இல்லையே, நம்மளுக்கு முன்னாடி லோன்காரன் நிக்கிறியா முத ஆளா. எரிச்ச மசுரா இருக்கு. வாங்கும் போது குழு குழுன்னு தான் இருந்துச்சு, திரும்ப காசை கேட்கலதான் எரிச்ச மசுரா இருக்கு. ஆமா, எங்க கொடுத்தாருன்னு தெரியல, இப்படி பொழந்துகிட்டு படுத்துட்டாரு. ஏறினாங்க ஏறினாங்க மாமா, இந்த பாட்டு உங்களுக்காண்டி பாடல, நிஜமாவே இன்னைக்கு தான் மைசெட் இருக்காருக்காண்டி பாடுறேன். இப்ப ஏத்துரி, எக்கோ ஷார்ப் ஏத்து, எக்கோ போடு, ஷார்ப் பேச ஏத்து. ஏமா உட்கார போட சொல்ற? என்னன்னு தெரியல, இந்த நேத்து அப்படி எத்தா இருக்கே தெரியும், இன்னைக்கு பூதியா இருக்கும்னு. ஹலோ பேஸ் அடிச்செல்லாம். உனக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாது, 5 பொண்டாட்டிய கூட வச்சு வேலை பார்க்கலாம். முத்த எதுல கொடுக்க, வேலையை பாரியா. ஏறினாங்க ஏறிதாண்ட மாமா, இழந்த பழ தோப்புதாண்டா, வெட்டிக்காரனா ஏறி. நான் பெட்டிக்காரர், நீ எதுக்கு என்ன ஏறுற? அவரு சொல்லட்டும்ங்க, ஓகேவா இல்லையா? பெட்டிக்காரனா ஏறி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பெட்டிய விக்காம இருந்த சந்தோஷம். அப்படி நினைக்காதீங்க. ஏதோ ஒரு பள்ளத்துல நம்ம எப்படியாவது விழுந்துருவோம். இந்த பள்ளத்துல தடிக்கி விழுகலைன்னா அடுத்த பள்ளம் பெரிய பள்ளமா இருக்கும், அதுல தடிக்கி விழு. எங்க நீங்க நினைக்கிறீங்க பெரிய பள்ளத்துல தப்பிச்சிட்டோம்னு? பெரிய பள்ளத்துல தப்பிச்சவங்க கூட சின்ன பள்ளத்தை பார்த்து பொசுக்குன்னு விழுந்துருவாங்க. ஏறினல விழுப்பட்டுமா மாமா, பெட்டிக்காரே உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? எந்த பழத்தை? எந்த பழத்தைன்னு கேட்டா இது என்ன பழம்? இழந்த பழம் தாங்க. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதையுமே தெரியுமா? இது தேவையா உனக்கு? ஒத்தனோடி பாரு.
வண்டர்ஃபுல் லேடி, வண்டர்ஃபுல் லேடி. ஒன்னே முக்கா புல்லேடி, ஒன்னே முக்காலா? 2, 2.25, 2.5, 2.25 போயிட்டே இருக்கான். ஹாய் ஜுஜிபி, ஹாய் குல்பி. பொம்பளை பிள்ளை எங்கேயா தொடுற? உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா? பொம்பளை பிள்ளை வந்து இப்படி கட்டி பிடிக்கிறியே, நீல அக்கா தங்கச்சியோட பிறக்கல சோத்த திங்கிறியா, சோத்தோட பிய திங்கிறியா? டிபன் இட்லி தோசை. என்ன பேசினாலும் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லையா? ஆம்பளைனா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு 3 இருக்கணும்யா. அந்த 3 இருக்கு. எந்த 3யா? எந்த 3 தேவையோ அந்த 3 என்கிட்ட இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் தேவையில்லை. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இல்லைங்க, குடும்ப கட்டுப்பாடு இல்லையா, யாரையா இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற ஆம்பளைக்கு ஒழுக்கம் 3 இருக்கணும். என்ன பார்த்து ஒழுக்கம் 3 இருக்கணும்ங்கறியே, எனக்கு ஒழுக்கம் தெரியாதா? ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆமாயா, உங்களுக்கு தெரியும். Thank you. உங்களுக்கு தெரியுதுல்ல. எனக்கு 3 இருக்கான்னு கேட்டியே, உனக்கு 4 இருக்கா? சத்தியமா பெட்டிக்கார மேல சத்தியமா எனக்கு 4 இருக்கு. அவன் விளக்க மண்டையில அடைக்காத கை வலிக்கிட்டு கீழே வந்துரும். அச்சம் மடம் மானம் பயிர்ப்பு 4 இருக்கா? 3 இருக்கு. அந்த பைப்பை தான் தேடிட்டு தெரியுது. நான் தர்றேன், நீ ஏன் கவலைப்படுற? பைப்பு இல்லையா, பயிர்ப்பு. பயிர்ப்பு பா இ இர் இப்பு தெரியுதா? அது 4 வாங்கிட்டு இருந்தா இது 3 என்கிட்ட இருக்கு. என்கிட்ட 4 3 7. 4 3 7. சரி, நாயை புடிச்சு கட்டி போடுற அந்த பக்கம் கேளு. யாரையும் கடிச்சு போட போகுது. ஆமா, இந்த பார், ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கிறீங்களே, கட்டி பிடிக்க கூடாதியா? நீ யார அத்தை மகனா, மாமா மகனா, மச்சானா, புருஷனா, கள்ள புருஷனா, இல்ல நான் உன்னை எதுவும் வச்சிருக்கனா? என்னைய சிரிக்கிற? ஒன் மோர் ப்ளீஸ். மறுபடியும் சொல்லுங்க. என்ன சொல்லு மறுபடியுமா? அத்தை மகனா, மாமா மகனா, புருஷனா, கள்ள புருஷனா, நான் எதுவும் உன்னை வச்சிருக்கனா? நைஸ் வாய்ஸ். ஒன் மோர் ப்ளீஸ். என்னைய ஓயாம கேக்குற? நீங்க அந்த வார்த்தை சொல்லும்போது காதுல தேனாமிர்தமா இருக்கு எனக்கு. என்ன அந்த வச்சிருக்கேங்கிறது தேனா வந்து பாயுதா? ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறிய, அது கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளைய இப்படி கட்டி பிடிக்கிறிய, என்ன நாளைக்கு யாரையா கட்டிக்குவா? கல்யாணம் ஆகாத பிள்ளைய தெரிஞ்சதுனால தான் கட்டி பிடிச்சேன். கல்யாணம் ஆன பிள்ளைய பிடிச்சா புருஷங்க அறிஞ்ச வாயிலே வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். லைசன்ஸ் வாங்காத நாயா இருந்தா தான் நான் டச் பண்ணுவேன். ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி கட்டி பிடிச்சிட்டியா, நாளைக்கு எதை யாரையா கட்டிக்குவா? அழுகாத அழுகாத, ஆட்டம் பாட்டம் நாட்டம்ல எனக்கு தெரியும். ஆட்டம் பாட்டம் நாட்டமா நடிக்கிறியாங்கட? எங்க நான் உன்கிட்ட ஏன் நடிக்கணும்? முதல்ல நீ ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்க. முதல்ல நீங்க பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகிக்கங்க. நீ போய் பெட்டிக்காரனை கேக்குறிய அத்தனை தண்டி கேள்வி. எந்த தண்டி கேள்வி? நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என்ன பெட்டியை வித்துறாம பாத்துக்கன்றிய எங்க? அவன் போய் அவனை பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமுங்க, கேள்விப்பட்டுட்டேங்க. பெட்டி வாங்குவேன் வச்சிருக்காள்கிட்ட தெரியுமா? எத்தனை கீபோர்டு வாங்கியிருக்கான்னு உனக்கு என்ன தெரியும்? அவனை போய் வித்துறாதீங்கடி. நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான். எவ்வளவு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் வாங்கினாலும் சரி, அவர் இன்னும் இது மாதிரி இன்னும் 40 பெட்டி வாங்கினாலும் சரி, எத்தனை பெட்டி வாங்கினாலும் நான் என்கிட்ட அந்த பெட்டியை பூரா வித்துருவாருன்னு நான் சொல்றேன். உன் ஜெட்டிட்டு அந்த சம்பம் பலிக்காதுங்கிற நீ. ஆமா, சரி பாப்போம். உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்க, என்ன 1000 இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்கிறோம். 2000 இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து பழகிக்கங்க. பெண் என்னைக்கு அடங்கித்தான் போகணும். பெண்ணுக்கு எப்பவுமே ஆண் அடங்கிதாங்க போகணும். சட்டம் ஆணுக்கு தான் பாய, பெண்ணுக்கு தான் இப்ப பூரா சட்டம் பாயுது. அந்த பாயிறது வேற. கேள்விப்பட்டீங்களா? ஆண் கூட போட்டி போட்டு பொண்ணு ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. பஸ்ல லேசா ஒரிஜினலே வீடியோ எடுத்து போட்டுருவோம் பாத்துக்க. அது ஒரு பிரச்சனை இல்லம்மா. வீடியோ எடுத்து போட்டா எங்களுக்கு ஃபேமஸ் ஆகி தான் போறோம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்படி சொல்றது நல்லா தெரிஞ்சுக்க. ஆணுக்கு பெண் சமம்னு நீங்க சொல்றீங்கல்ல, சரி, உங்க வாழ்க்கைக்கு சரியா வராது, வார்த்தைக்கு தான் சரியா வரும். அப்படி கிடையாதுங்க. எந்த வகையிலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இந்த உலகத்துல வாழ்ந்து சாதிச்சு காட்டிட்டு இருக்கோம்ன்றேன். முடியாதுங்கிறேன் நான், முடியும்ங்கிறேன். நீங்க என்ன சாதிச்சாலும் சரிதான். சரி, ஆம்பளை கிட்ட போட்டி ஓட்டு ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுவேன்றேன். ஆணுக்கு பெண் சமம் நீல. ஆமா, அப்ப நான் செய்யறது நீ செய்யணும்ல. என்ன செய்யணும்?
என்ன 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 நிலத்துல உழுக போறீங்களா? நாங்க டிராக்டரை வச்சு உழுதுட்டு போறோம். நாத்து நட போறீங்களா? நாங்க நட்டுட்டு போறோம். சோறாக்க போறீங்களா? நாங்களும் சோறாக்குவோம். குழம்பு வைக்க போறீங்களா? நாங்களும் குழம்பு வைப்போம். வாச தெளிச்சு கோலம் போட போறீங்களா? நாங்களும் கோலம் போடுவோம். அட நீங்க இப்ப எது இன்ஜினியர் வேலை பாக்குறீங்களா? நாங்க இன்ஜினியர் வேலை பார்ப்போம். நீங்க கொத்தனார் வேலை பாக்குறீங்களா? நாங்க தூக்கி தூக்கி கொடுக்குறோம். அப்ப நாங்க என்ன செஞ்சாலும் செய்வீங்க. இந்த வேலை செய்வீங்க. செய்வோம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. மாற்றமே கிடையாது. சபையில சொல்லிவிட்டு அப்புறம் மாட்டிக்க கூடாது. இல்ல, நான் எப்பவுமே மாட்டிக்க மாட்டேன். ரைட். சரி செய்வேன்ல. ஆமா. நான் நினைச்சா ஒரு ஆம்பளை பையன் சரி இந்த பேண்ட் சட்டையை பூரா கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீ வா பாப்போம். நீ கோமணம் கட்டி வருவியா? வா. செய்ய முடியுமா? சொல்லு. முடியாது. தெரிஞ்சுக்க. அதுக்கு தான் சொல்றது ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது வார்த்தைக்கு தான் சரியா வரும், வாழ்க்கைக்கு சரியா வராது. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆணுக்கு பெண் சமம் இல்ல, வார்த்தைக்கு தான் சரி, வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு நீங்க சொன்னீங்க. இல்ல நியாயம். இப்ப நீங்க நினைச்சா இந்த கோயிலை சுத்தி ஆம்பளை கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒட்டு துணி இல்லாம 30 ரவுண்டு சுத்தி வருவேன். நியாயமான விஷயம். இப்ப நான் சொல்றேன், நான் செய்யறத உங்களால செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். முடியாது. இந்த அகில இந்தியாவிலே கிடையாது. அப்படி கிடையாதுங்க. நீங்க சொல்லுங்க. படைச்ச ஆண்டவனாலே அது முடியாதுன்னு நான் சொல்றேன். எப்படி? நான் இப்ப நீங்க எனக்கு புருஷன் மாதிரி. புருஷன் மாதிரியா? மாதிரி தான் கதை விடுறேன். எப்பவுமே மாதிரிக்கு தான் பவுஸ் அதிகம். ஒரு சோப்பு வர்றதுக்கு முன்னாடி சாம்பிள் சோப் போடுவேன் பாத்துக்க, அதுதான் வாசம் கும்மு கும்முன்னு இருக்கும். ஆமா, அது இப்ப ஏலபாளைக்கு பூரா அதுதான் உதவுது. இப்ப நான் புருஷன் மாதிரி, நான் பொண்டாட்டி மாதிரி. நீங்க புருஷன் மாதிரி, நான் பொண்டாட்டி மாதிரி. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நம்ம 2 பேத்துக்கு சாந்தி மூத்திரம் வைக்கிறாங்க. சாந்தி மூத்திரத்தை எதுக்கு நம்மகிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க? சாந்தி முகூர்த்தம்யா. அதுவா? சாந்தி முகூர்த்தம். அப்படி மக்களுக்கு தெரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்ல நான் பாலை முத தூக்கிக்கிட்டு உங்க ரூமுக்குள்ள வந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதே பாலை எல்லாரோடையும் சேர்த்து தூக்கிட்டு வந்தா உங்களுக்கு லாஸ்ட் நைட். ஆளை கடைசியா கொண்டு போய் சேர்க்க பாக்குறேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு நான் சினையாயிடுறேன். சினையாயிருவியா? கற்பம். மாடுதான் சினையாகும். அசமாயிருவேன்னு சொல்லணும். இருக்கட்டும்ங்க. இப்ப பூரா மாடு மாதிரி தானே உழைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல நான் செய்யல, மாடுதான் செஞ்சிருக்கு. யாரு செஞ்சா நம்மளுக்கு ஜோலி முடிச்சா சரி. அப்ப சரி, நீ மாசமாயிட்டேன். 10 மாசம் ஆயிருச்சு. 10 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அரியற மாதிரியே குட்டி அரியறனா அழகா பெத்து கொடுக்குறேன். அழகா? ஓஹோ, பெத்து குடுக்குறேன்ல. எங்க என்னால முடிஞ்ச மாதிரி எங்க மணி மேல மாதிரி குட்டி மணி மேல நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இது ஒண்ணுதான்டா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தது மாதிரி. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஆம்பளைய அடைச்சு விடுறீங்க. ஆனா இந்த அடப்ப இன்னைக்கு நான் எடுக்கிறேன். என்ன சொன்னீங்க? இந்த வார்த்தைக்கு அடப்ப நான் எடுக்கிறேன். எப்படி? இப்ப நீ புள்ள பெக்கற, என்னால புள்ள பெக்க முடியாதுங்கிற. முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். முடியுமா பாப்பா? முடியுமாடா? நான் புள்ள பெக்கறேன். முடியாதியா? வீணா நீ அசிங்கப்பட போற. காளையார் கோயில்ல இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. காளையார் கோயில்ல இன்னைக்கு எல்லா ஜோரா ஒரு கை தட்டுங்கடா. நான் என்ன அவர் சொல்றாரு தட்றியில? நான் புள்ள பெக்கறேன். எப்படியா பெப்ப? மறுக்கல. ஆனா நீ எனக்கு புள்ள விடுவா. வா. அந்த பேச்சல இல்ல, நான் உனக்கு புள்ள கொடுக்கறேன்ல. சரி, அதனால தானே நீ பெக்கற. ஆமா, இப்ப நீ எனக்கு புள்ள கொடு. ஏய், அந்த பேச்சல இல்ல, லைட் ஆஃப் பண்ணு. சச்சே, இப்ப நீ எனக்கு புள்ள கொடுக்கற. நான் எங்க அம்மா நான் பெக்கறேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த கப்பை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வருவேன்னு. அந்த கப்பை நான் கொண்டுட்டு போகாம விட மாட்டேன். நீ எனக்கு புள்ள கொடு. அது முடியாதுங்க. முடியாது. அதுதான், அதையும் நான் கொடுத்தா தான் நீ பெக்கலாம். சரி, இல்லன்னா நீயா பெக்க முடியாது. உன்னை தெரிஞ்சுக்க, 1000 குட்டிச்சவரை தாண்டறாலும் ஆண்மகன் தான். கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் சொன்னாங்க? கோடிங்கிறது புது துணி. ஆமா, அந்த புது துணிங்கிறது ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். ஆமா, செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணியா மாறிடும். குமரிங்கிறது ஒத்த புள்ள பெக்க வரைக்கும் தான். ஆமா, ஒரு புள்ள பெத்தாச்சுன்னா உனக்கு அது கிளவின்னு சொல்லிடுவாங்க, மூலையில தெளி வச்சிருவாங்க. ஆனா நான் 80 வயசுல நரச்சமசியை முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளைய உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஏற்கலப்பைய புடிச்சு
கம்மஞ்சோறு கேப்பஞ்சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் தொட்டுக்கிட்டு அந்த பிரண்டை எல்லாம் தொட்டுக்கிட்டு கருவாடு சாப்பிட்ட காலத்துல 80 வயசுல கூட கிழவன் கூட ஆம்பளை மாதிரி 20 வயசு ஆம்பளை மாதிரி வேலை பார்த்தேன். ஒரு டச்சன் புள்ள பெத்தேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது, பூரா கசக்க ஆரம்பிச்சிட்டான். 20 வயசு ஆனோடனே அவனுக்கு எந்திரிக்காம டாக்டர் கிட்ட 10 வருஷமா புள்ள தேடி 10 தடவை போக வேண்டியதா இருக்கு. அவனுக்கு பெக்கறனா டாக்டருக்கு பெக்கறனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒரு வகையில நீ சொல்ற விஷயத்த நான் மனசார ஏத்துக்கிறேன். என்ன இன்னைக்குள்ள இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். என்ன? தயவு செய்து இந்த தண்ணி, கஞ்சா, ஹான்ஸ் புயல, குட்கா இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்கள் ஆண்மையை இழக்க செய்யும். அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு கூட பயன்படாம போயிருங்க. நான் பழைய கட்டை கம்மஞ்சோறு கேப்பக்கூழ் குடிச்ச கட்டை, இப்பவும் உனக்கு புள்ள கொடுக்குற சக்தி எனக்கு இருக்கு. இப்போ உள்ள இளவட்ட பயலுக்கு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க புள்ள கொடுக்க தயார் ஆயிட்டீங்கங்கறீங்க. ஆனா ஒண்ணு வெச்சுக்க, என்னங்க? எல்லாத்தையும் நீ செஞ்சு விடலாம். சரி, இப்போ நான் உனக்கு கேக்குறேன். என்னங்க? நான் செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்படி? நான் ஆம்பளை பையன் தானே? ஆமா. நீ பொம்பளை புள்ள தானே? ஏன் உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? சொல்ற கேக்குறேன். சரி, பொம்பளை புள்ள தானே? ஆமா, பொம்பளை புள்ள தாங்க. பொண்டாட்டியே செத்தா கூட மசூர் ஒண்ணு ஓச்சுன்னு எண்ணி 7ஆம் நாள் ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுவேன். நியாயமான ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுவேன். ஆமா. அக்கம் பக்கம் இருக்கவன் கேட்பேன், சரி பொண்டாட்டி செத்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேடா உனக்கு ரெண்டாவது கேக்குது அப்படின்னு கேட்டான்னா நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காகவா அந்த பொண்டாட்டி? அப்புறம் இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக பள்ளி கொடுத்துக்கான பால் வேணும் அப்படி நைஸா அடிப்பேன். உன்னால அப்படி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, அப்படியே நீ என்னை மாதிரி நீ 2வது புருஷன் கட்டலாம். தப்புல. ஏன்னா விதவைகள் மறுமணத்தை அரசாங்கமே ஆதரிக்குது. இப்ப மறுமணத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்ப நீ 2வது புருஷன் கட்டலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி உன்னால சொல்ல முடியாது. என்ன அப்படி நீங்க சொல்ல போறீங்க? இப்ப நீ எனக்கு 2வது பொண்டாட்டி, நானு ஒரு பேச்சுக்கு. அப்ப முத பொண்டாட்டி அது எது போச்சுன்னு வச்சுக்கோ. சரி, போயிட்டு போகுது. சரியா? நான் தான் இனிமேல் 2வது பொண்டாட்டி. எல்லாரும் கேட்டுக்கங்க. இங்க கேளுங்க பெட்டிக்காரரே, இனிமே அவருக்கு முத பொண்டாட்டி செத்து போச்சான், அப்படியே செத்து போகட்டும். இனிமேல 2000 மேல பவுடர் போட்டுக்கிட்டு 2000 அது கொஞ்சம் காலத்துக்கு இருக்கட்டும். கஞ்சி தண்ணி ஆக்கிறதுக்கு வேணாம். அரியரை அங்க வீட்டுக்கு போனாதாங்க, இங்க வரைக்கும் அரியரை வேறங்க. ஆமா. இப்ப முத பொண்டாட்டி செத்து போச்சு. முத பொண்டாட்டி அப்ப நான் 2வது பொண்டாட்டிங்க. நான் என்ன மயிருக்கு சாவறேன்? அந்த ஆள சாகடிக்காம நான் சாக மாட்டேன். இப்ப உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். நெடுன்னு உன்னை வீட்டுக்குள்ள கூட்ட வர மாட்டேன். அப்புறம் வாசல்லையே நிப்பாட்டி எதுக்கு செருப்பு எடுத்து அடிக்கவா? ஒரு ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாற எடுத்து எதுக்கு கல்யாணம் பண்றேன்னு பரன்னு கூட்டி விட்டு சாணிய கரைச்சு மூஞ்சில தெளிக்க வாச தெளிச்சிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். மணமகளே மணமகளே வா வா, ஒத்த கால தூக்கி வா. அது என்ன ஒத்த காலியா? ரெட்டை கால தூக்கி வச்சா வர முடியாதா? வலது காலியா? ஒத்த கால் இல்ல. வலது காலா? ஆமா. சரி, இந்த வலது கால்னு சொன்னியே, அது ஒரு காலம் 2 காலா? அது ஒரு கால் தான். அந்த கழுதைத்தான் நாங்களும் சொன்னோம். ஆமா. இப்ப 2 காலம் தூக்கிட்டு பப்பரப்பா நாங்க பிறந்துட்டா கிடப்ப உன்னை கூட்டிட்டு வந்து சரி அந்த செத்து போனால மூத்த பொண்டாட்டி அவ போட்டா அவ பெருசா மாட்டி வச்சு சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். உங்கள்கிட்ட காட்டுவேன். இங்க பாருமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கும். இப்ப நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிட்டு வரும்போது, இப்ப நீங்க 2வது புருஷன், என் முத புருஷன் செத்துட்டான், அவன் நாசமத்து போறவன் உயிரை வாங்குற, தினமும் 500 ரூபாய் கேட்கிற சாவட்டு நாசமத்து போறவன் 2வது புருஷன் என்னை கூட்டிட்டு வரும்போது சம்பளம் வாங்கிட்டு போறனோ இல்லையா, சங்கத்துல முன்னாடி ஸ்கூட்டியை வச்சு உட்காந்துருக்கேன். சாவட்டு மனவேதனை எனக்கு தெரியுது. நான் வரும்போது உன் மூத்த வருஷம் போட்டு அவ பெருசா மாட்டி சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டு, கண்டிப்பா நீங்க வரும்போது நான் போட்டு மாட்டி இருப்பேன். மாட்டி என்கிட்ட காட்டுவேன்னு வச்சுக்க. என்னங்க இவரு தான் உங்க அண்ணே. அவரு செஞ்ச இடத்துலதான் நீங்க செய்ய போறீங்க. என்னத்த? அவரை கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி பாரு. செருப்ப கலந்துக்கிட்டு பீய தொடுக்கிட்டு அதுலயே அடிப்பேன். உனக்கு அவன் ஞாபகம் இருக்காடி? எடுவட்ட சிரிக்கி கேப்பானா இல்லையா? கேப்பாரு. அங்கதான் நிக்கிறான் ஆம்பளை சிங்கம்.
அதெல்லாம் ஒத்துக்கிறேங்க. நீங்க ஆம்பளை 1000 தான் இருந்தாலும் நீங்க ஆம்பளை தான். என்னதான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாரிச்சிருந்தாலும் சரி, வீட்டுக்கு பெண் பொம்பளை தான். ஆனால் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்ங்கிறத என்னாலும் மறக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறாங்கிறத மறுக்கவே முடியாது. உன் பின்னாடி நான் இருக்கணும், என் பின்னாடி நானே இருந்துக்கிறேன், நீங்க உங்க பின்னாடி இருந்துக்கங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? எவரம் பாக்குறேன். வாட் பிசினஸ்? ஆமா, கம் ஆன் டெல் மீ. நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்க விக்கிற சைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரு நகை விக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நகைய உள்ளே வச்சிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? வெளியே எடுத்து காட்டணும். வெளியே எடுத்து அத ஒரு பெண்ணாகப்பட்டவ போட்டு பார்த்தா அவ கழுத்துக்கு அது பொருத்தமா இருக்கான்னு போட்டு பார்த்தா தான் நல்லா இருக்கும். கரெக்ட். நானும் அதான் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எத இழந்த பழத்தை வாயில போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கறதோட சரி, திரும்ப கொடுத்துட்டு போயிருங்க. அத பத்தி காசு கொடுத்தா கொடுப்போம், இல்லன்னா கொடுத்துருவோம். இது எப்படி கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்க கணக்கா, புடி கணக்கா? நிஜமாவே இப்பெல்லாம் தங்கம்னு எழுதி வேணா கழுத்துல மாட்டிக்கலாம். இனிமேல் அந்த தங்கத்துக்குலாம் வேலை கிடையாது, தகரத்துக்கு கூட வேலை கிடையாது. எப்படி உலக்கு என்ன விலை? ஒரு உலக்கு 10 ரூபா. ஓ, ஒரு உலக்கு 10 ரூபா. 2 உலக்கு 20 ரூபா. சரி, ஒரு உலக்கு 10 ரூபா. உலக்கு அதான் உலக்கு தான். ஒரு உலக்கு 10 ரூபாங்கிறீங்களே, உலக்க 10 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவீங்க? வாயில அளந்து போவாங்க. முகரைய பாரு. உலக்க விக்கலையா, உலக்குல பழத்தை அளந்து போட்டுட்டு உலக்க திரும்ப வாங்கிக்குவேன். உனக்கு ஒரு உலக்க கொடுத்துட்டு நான் திரும்ப உலக்க வாங்கிக்குவேன். பழம் என்னோட, உலக்கு என்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட, படி என்னோட, பழம் உங்களோட. அவ்வளவுதான். நேரம் மரியாதையா பேசுனீங்க. இப்ப என்ன மரியாதை குறைச்சா பேசிவிட்டேன்? அவங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு பொல்லா கோவம். அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் சொன்னேன் அன்னைக்கே, கேட்டேன் இன்னைக்கு. இன்னும் அவனுக்கு என் ஞாபகம் இருக்காது இருக்குது. அவங்க அம்மா பத்தி உனக்கு வருதா? நியாயமா எனக்கு தான் கோவம் வருமா? பிச்சு புடிய பிச்சு செட்டில் போயிடுச்சு. அது தெரியுது. உன் முகத்தை நீ பழைய மண்ட மைக்குன்னு நினைச்சு பேசுற.
லேசா. நான் ஒன்று கேட்கலாமா? 2 கூட கேளுங்க. ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று என்ன சும்மாவே வச்சிருக்கிறதா? இல்லை, நான் ஒரு கேட்க கூச்சமாக இருக்கு. ஏங்க இதுக்கெல்லாம் கூச்சம். வெக்கப்படுற பொம்பளை பிள்ளையே வெக்கம் இல்லாமல் நிற்கிது. நீங்கள் ஆம்பளை வெக்கப்படுறீங்க அப்படி? அது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு தெரியல. நான் உங்களை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்கணும். வெளிப்படையா அப்படி சொல்லுங்க. இப்படி நீங்க திடீர்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரியா பயம் வருது இல்ல. முதல்ல கோவப்படுறீங்க நீங்க. சரி வேணாம், நீங்களே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுறீங்களா? 2 ஒண்ணுதாங்க. ஏமா நாங்களாவது ஓப்பனா? வேண்டாம், நீங்க அங்க மட்டும் இருங்க. அப்படியே அதுதான் நல்லது. நான் உங்களை எங்க என்ன ஏலத்துக்கா விடப்படுது? மனசார விரும்புறேன். என்ன நீங்கள் என்னைய விரும்புறீங்களா? இந்த கதவுக்கு என்ன போடுங்கடான்னு 100 தரம் சொல்லிட்டேன். நான் இது வரைக்கும் ஆம்பளைங்க முகத்தை பார்த்ததே இல்லை. வந்ததுல இருந்து இவங்க 4 பேர்த்த பாத்தியே, ஆம்பளைன்னு நீ நினைக்கலையா? சச்சா, அவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பிங்க. ஓஹோ, வீட்டாளுங்க, அண்ணங்க, குடும்பத்தாள்களை தவிர வேற எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. வீட்டுக்குள்ள என்னை எங்க அம்மா கருவேப்பிலை கொத்தாட்ட உருவி 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 வளர்த்துச்சு. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோமா, உருவிட்டே இருந்துச்சுன்னா என்ன விஷயம்? என்ன அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன? நான் உன்னைய மனசார நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லட்டா? எப்படி? அஞ்சலி எப்படி மாப்பிள்ள? அஞ்சலி நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாதையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டேன் இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும். என்னத்தான் செத்தண்ட எதிரி அத்தானு நான் தானே, செத்தப்புத்தானு நீ தானே, அத்தானு நான் தானே, செத்தப்புத்தானு நீ தானே, உத்தாரு நீ தானே, உத்தாரு மரபேனே, உத்தாரு நீ தானே. வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் படுற பாடு இருக்கே. நான் வந்துருச்சுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பாடா படணும். பட்டு தீண்டாத்தான் இந்த ஆம்பளைங்கிறதுக்கே ஒரு கௌரவம் இருக்கு. நாக்கு தள்ளி போகுது, நாக்கிலே தான் தள்ளணும்.
ஓகே. உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அப்படியா? இது வரைக்கும் எந்த ஆம்பளை ஏறெடுத்து பார்க்காத இந்த கண்கள் உங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. எந்த ஆண்களையும் கைப்பிடிக்காத இந்த கரங்கள் உங்க கைய பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. எந்த ஆணையும் தொடாத நெஞ்சு உங்களை பார்த்து வா வா வான்னு ஏக்குறது என்னன்னு தெரியல. நெஞ்ச நக்குறாளே. நான் நெஞ்ச நக்குறேன். என்ன இத்தனை பேர் வர்றாங்க? யார கதலிக்கிறது? யார் வேணாலும். மயக்கம் என்ன உந்தன் மௌனம் என்ன? மயக்கம் என்ன உந்தன் மௌனம் என்ன? தேவதை போலே விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது போலவிட கவிப்பார மயக்கம் என்ன உயிர் போனாலும் தரமாட்டேன். இந்த மௌனம் என்ன? இங்கே பங்கு வரும் கலைஞர்களுக்கு ஆடை எடுத்து கௌரவிக்கின்றார்கள். ஹார்மோனி சக்கரவர்த்தி ராஜசேகர் அவர்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பெட்டிக்காரர் போடுங்க. மிருதங்க வித்வான் மற்றும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமான அருமையண்ணார் ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கின்றார்கள். ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமையண்ணன் செல்லியம்பட்டி சார்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்களுக்கு ஆடை அணிக்கப்படுகிறது. மேலே ஏறி நின்று வாங்கப்பா. தாள கலைஞர் அருமை ஐயா பெரியவர் சாத்தனூர் தர்மலிங்கம் அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கிறார்கள். நாட்டிய பேரொளி ஆடலரசி திண்டுக்கல் மணிமேகலை அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கின்றார்கள். எனக்கெல்லாம் எடுக்கணும்னா ஒரு நைட்டி ஈட்டி எடுக்க வேண்டியது. இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் எங்களது ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு இங்கே ஆடை வைக்கின்றார்கள். வாங்க, யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறீங்க. இந்த இருக்காரா? வாங்க வாங்க. கௌரவித்த மாபெரும் தென்றலகர் கிராமத்தார்களுக்கு எஸ்கே தனுசு ஆடியோஸ் காளையார் கோவில் மற்றும் சிவகங்கை உரிமையாளர் சார்பாகவும் அதில் பணிபுரிகின்ற ஆபரேட்டர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த கோடான கோடி நன்றினை உரித்தாக்கி கொண்டிருக்கிறோம். இங்கு கொட்டாய் அமைத்து கொடுத்த எம்எஸ்ஆர் பந்தல் உரிமையாளர் சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறது.
ஆ